ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு நல்ல மழை வேண்டும். கர்த்தர் மழை ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் கர்த்தர் நம்ம நிறைய ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆகவே கர்த்தர் நமக்கு உண்டான அந்த தண்ணீரை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்காய் நம் கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசுக்கு எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாவை, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல வேலை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். இங்கே நாங்கள் இவ்வளோ கூட்டமாக வந்திருக்கிறோமாப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்னும் கொண்டு வர வேண்டியவர்களை நீர் கால்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. உங்களுடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக ராஜா. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் இந்த இடத்துல நடைபெறுவதாக. உங்களுக்கான வார்த்தை இன்னைக்கு தருவீராகப்பா. உண்மை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். எழும்பும் எழும்பும் அந்த பாடலை பாடுவோம். துதியின் மத்தியில் வீற்றிருக்கிற அவர் எழும்பும் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். எழும்பும் எழும்பும் ஆமென். எழும்பும் 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 வாருமே துதியினில் வீற்றாடும் இயேசுவே, ராஜனே பரிசுத்தரே, இவ்வேளையில் எழும்பும் எழும்பும் ராஜனே பரிசுத்தரே, இவ்வேளையில் எழும்பும். ஒன்றை நான் கேட்கிறேன், ஆமென். ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆராதனை வேளையில் வாழ்வினை மாற்றிடும். ஒன்றையே கேட்கிறோம், ஒன்றையே வாஞ்சிக்கிறோம், ஆராதனை வேளையில் வாழ்வினை மாற்றிடும். எழும்பும் 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 வாருமே துதியினில் வீற்றாடும் இயேசுவே, ராஜனே பரிசுத்தரே, இவ்வேளையில் எழும்பும் எழும்பும் எழும்பும். ஆமென். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அவரை உயர்த்துவோம் உயர்த்துகிறோம் எங்கள் துதியினில். ஆமென். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதியினில். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதியினில். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதியினில். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதியினில். ஆமென். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதியை. எழும்பு எழும்பு. ஆமென். எழும்பும் எழும்பும் எழும்பும்
உயிர்த்தாடும் இயேசுவே ராஜனே பரிசுத்தரே இவ்வேளையில் எழும்பு. ஆமென். எழும்பு. உங்கள் மத்தியில் எழுந்தருகில் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். கோரியா ஷிரரேலா பௌரபாத்தி ரிபாக்கியரரே அஷரரபா உரபாத்தி ரபலபா உரபாத்தி ராட்சாதி ராட்சாவாம் கர்த்தாதி கர்த்தாவாம் என் நேசர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா. கோரியா பாஷியா கர்த்தா. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி Oh, we worship you, Jesus. We worship you, Father God. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தா என் நேசர் என்னோடுண்டு. எழும்பும் 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 வாருமே தூரே உயிர்த்தாலும் இயேசுவே ராஜனே பரிசுத்தரே இவ்வேளையில் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே விசுவாசம் என்னில் உண்டு. பாடலை நம் மாலை வேலை பாடுவோம். ஒரு விஷயம் நம்ம முதலாவது பாடின பாடலை பாடும். இந்த பாடலை நம்ம மாலையில பாடுவோம். இன்னும் சரியா வரல. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஹல்லேலூயா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவாயை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அவர் நல்லவர். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமென். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
சிலுவாயை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவாயை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமென். கண்ணீரை துடைத்தார் ஐயா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே, நம்முடைய எல்லா காரியத்தையும் நீக்கவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவரை கொஞ்ச நேரம் குரலை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் மிகவும் நல்லவர் அப்பா, நீர் மிகவும் நல்லவர் ராஜா. We thank you Lord. உயர்த்துவோம் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. Thank you Father. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உயர்த்துவோம் இயேசுவையே, ஆனந்த சத்தத்தோடே இயேசுவின் நாமத்திற்கே பாடு அல்லேலூயா. 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 பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா. உயர்த்துவோம், உயர்த்துவோம் இயேசுவையே, ஆனந்த சத்தத்தோடே இயேசுவின் நாமத்திற்கே பாடு அல்லேலூயா. உயர்த்துவோம் இயேசுவையே, ஆனந்த சத்தத்தோடே இயேசுவின் நாமத்திற்கே பாடு அல்லேலூயா. பாடு அல்லேலூயா, பாடு அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் இந்த இடத்துல நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஒரு பாஷையை கிளறவா ஒரு பாத்து எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதியின் சிங்காசனத்தை நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு பாஷையை கிளறவா ஒரு பாத்து நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் அப்பா. We thank you Lord. We worship you Father. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. We worship you Father.
உங்க கிருபை கிருபை மாத்திரம் என்னை ராஜா. தாங்குகின்றது. அது எங்களை உங்க தாங்குகின்றதப்பா. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே அம்மே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை மாத்திரம் கிருபையே உங்க கிருபைதான் ராஜா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றுகின்ற கிருபை இது. ஆமாண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றுகின்ற கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமாண்டவரே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி அப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. உங்க கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க கிருபை தான் எங்களை தாங்கினதப்பா. உங்களுடைய கிருபை தான் எங்களை நடத்தியது ராஜா. உங்களுடைய கிருபையினால தான் நாங்கள் தினமும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய கிருபையினால தான் இந்த சிட்டியில இந்த பட்டணத்தில் நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய
கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த கிருபை தினம்தோறும் காலையில் அது புதிதா இருக்கிறது, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரபாஷி கேர ரபால பௌத்திர ரபாஷத்தனா, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ராஜா. தேங்க் யூ லார்ட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் அன்பே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவராகவே இருக்கிறப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஆராதனைக்குள் ஆமென். வாசம் செய்யும் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறவரே, ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று எங்கள் மத்தியில் வருகிறவரே, வாசம் செய்கிறீரே. எங்களோடு இருக்கிறவரே, ஆராதனைக்குள் வாசம் செய்யும் எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீரே. கரங்களை ஊற்றி சொல்லலாமா? அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆமென். அல்லேலூயா, Yes, Lord. ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆராதனை, உமக்கே ராஜா. ஆராதனை, ஆராதனை, சீனாய் மலையில் வாசம் செய்தீர். ஆமென். சீயோன் உச்சியிலும் கன்மாலை வெடிப்பில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில், சீனாய் மலையில் நீர் வாசம் செய்தீர். ஆண்டவரே, சீயோன் உச்சியிலும் கன்மாலை வெடிப்பில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். கரங்களை ஊற்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை, உமக்கே அப்பா. ஆராதனை, 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 அன்பே உமக்கு ஆராதனை. ஒரு பாட்டு சொல்லுவோமா? ஆருயிரே உமக்கு ஆராதனை, எங்கள் அன்பே
உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. எங்களை நேசிக்கிறவரே, ஆருயிரே உமக்கு ஆராதனை. எங்கள் அன்பே உமக்கு ஆராதனை. ஆருயிரே உமக்கு ஆராதனை. பரிசுத்த தெய்வமே ஆராதனை. பரலோக ராஜனே ஆராதனை. பரிசுத்த தெய்வமே ஆராதனை. பரலோக ராஜனே ஆராதனை. பரலோக ராஜனே ஆராதனை. நம் பரலோக ராஜனே ஆராதனை. அன்பே உமக்கு ஆமென் ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே அப்பா. ஆருயிரே உமக்கு ஆராதனை. எங்கள் அன்பே உமக்கு ஆராதனை. ஆருயிரே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆமென். ஆராதனை. 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 அல்லேலூயா ஆராதனை. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய அன்பாக இருக்கிறீர். எங்கள் மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கிறவரே, உமக்கே ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் உரித்தே ஆக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே இப்ப எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. உடைய வார்த்தையை நீர் தருவீராக. உடைய வார்த்தையில எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்க எங்களுக்கு தேவையான கிருபை நீர் தருவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பேசுகிற தாசரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடிக்கொள்ளும். உடைய வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தசம்பாகத்தை அவருடைய காணிக்கையும் நீங்கள் செலுத்திவிட்டு அமரலாம். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். காணப்பட வேண்டிய அநேகர் சபையில் காணப்படாததை போல இருக்கிறது. காலங்கள் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே சபை கூடி வருதலே ஒருவரும் அநேகர் அசட்டை செய்கிறபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வாரம் மக்களை பார்க்கும்போது நீங்கள் கேட்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கருத்தில் தான் இருக்கு. ஆமென். கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு
குறிப்பிட்ட காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கிருபைக்குள்ளாய் பிரவேசித்த விசுவாச மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை போல மூடின கை உள்ளவர்களாய் அல்ல, திறந்த கை உடையவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த ரட்சிப்போடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் இந்த உலகத்தார் சுற்றி திரிந்து தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய திட்டம் இந்த வாழ்வில் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நம்முடைய அதாவது பொருளாதார ரீதியிலும் நாம் விடுதலை பெற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய விடுதலையை நாம் பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் படியாக நம்முடைய வாழ்வை நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். எழுப்புதல் என்றால் அதுதான். எழுப்புதல் என்றால் ஒரு இடத்துல ஒரு வேளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆராதிப்பது மட்டும் எழுப்புதல் கிடையாது. எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம்னு சொல்கிறோம், எழுப்புதலை நாம் எதிர்பார்க்கிறோம். எழுப்புதல் என்றால் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்விலும் தேவனுடைய பரிபூரணத்துவம் விளங்க வேண்டும். அதுதான் எழுப்புதல். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நியாயமான சட்டங்களுக்கு கூட புறம்பானதாய் அதிகப்படியாய் தேவனுடைய மக்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இதை அறிந்து கொண்டவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வாழ தங்களை அர்ப்பணித்த மக்கள் பாக்கியவான்கள். இந்த அறையில் நம்ம எத்தனை பாக்கியவான்கள் இருக்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். எனவே இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் கடைசியாய் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாய் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த 3 காரியங்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? டைம், நேரம். ஆமென். அதற்கு அடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற டேலண்ட் இல்லைன்னா திறமை. மூன்றாவது ட்ரெஷர் இல்லைன்னா பொக்கிஷம். ஆமென். 2 காரியத்தை குறித்து விரிவாக பார்த்தோம் போன வாரத்தில். இன்றைக்கு 3வது காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதல் காரியத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா மனுஷனுக்கும் அந்த 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பொழுது நாம் இந்த உலகத்தில் நேரத்திற்கு சொந்தக்காரர் கர்த்தர் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்த நாள் பிறக்கிறதை நீ என்ன பண்ண மாட்டாய்? அறிய மாட்டாயே. அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும் என்று சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நேரத்திற்கு நான் சொந்தக்காரன் அல்ல. இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றபடியாக என்ன பண்ணக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது. இல்லைங்களா? டைம், வாழ்க்கை என்கிறது நேரம். அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷனுக்கும் இந்த நேரம் ஒரு முறை தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்படும். ஆமென். நான் ஏன் 3 காரியங்களை மட்டும் சொன்னேன்னா, இந்த 3 காரியங்களும் ஒரு விசை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படும். நேரம், இந்த கொடுக்கப்பட்ட ஒரு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த 24 மணி நேரத்தில் தேவனை தேடுகிற நேரம் உண்டு, இருக்க வேண்டும். அதற்கடுத்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நிறைய பேருக்கு இந்த வேலை அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். வேதம் சொல்லுகிறது, அதாவது மனுஷன் கீழே பாவத்தில் விழுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை அந்த தோட்டத்தை தோட்டத்தில் வைத்து அவனுக்கு என்ன சொன்னார்? என்ன கொடுத்தாரு? அதை பண்படுத்தும்படியான வேலை கொடுத்தார். அப்போ வேலை என்கிறது மனுஷன்
மனுஷன் கீழே விழுவதற்கு முன்பதாகவே, பாவத்தில் விழுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். எனவே அவரவர்களுடைய வேலையை செய்யறதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஆனால் வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. காலையில் எத்தனை மணிக்கு போனார்? 6 மணிக்கு போனார். சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவார்? அவர் எப்போ வருவார்னு அவருக்கே தெரியாது அப்படின்னு வீட்டில் சொல்லக்கூடாது. ஆமென். வேலைக்கு நேரம் உண்டு, குடும்பத்திற்கு நேரத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம காணப்படணும். ஆமென். சும்மா அப்புறமேல் பிள்ளைகளை கண்டபடி பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. பிள்ளைகள் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு தேவையா இருந்த பொழுது நீ இல்லை, இப்போ உனக்கு தேவையா இருக்கிறப்ப நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம்னு கேட்கும். ஆமென். எனவே இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் நேரம் கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தை நம்ம பொறுப்போடு செலவழிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் இஷ்டம், ஏன் டைமு. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என் டைமுக்கு தான் வருவேன், என் டைமுக்கு தான் போவேன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்க வேண்டியது தான். ஆமென். எனவே இந்த உலகத்தில் நேரம் என்கிறது எல்லாம் பாருங்கள், எல்லாமே எதில் இயங்குது? நேரத்தில் தான் இயங்குது. இப்போ உதாரணத்தை வச்சுங்க, ஒரு ரயில் இங்கேருந்து பெங்களூர் போகுது. இது எப்போ வேணாலும் கிளம்பும். எல்லாருக்கும் எப்போ நேரம் வாய்க்குதோ அப்போ கிளம்போன்னா சரியா ஓடவே ஓடாது, அங்கேயே தான் நிற்கும். ஏன்னா ஒருத்தருக்கு நேரம் கரெக்டாக இருந்தால் இன்னொருத்தருக்கு நேரம் சரியாக இருக்காது. எனவே தான் அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நேரத்தை குறிக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய நிர்வாகிகளாய் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நேரத்தை நிர்வகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். we are managers, we are not owners. நம்ம ஓனர் கிடையாது. கர்த்தர் கொடுத்த நேரத்தை நம்ம சரியா செலவழிக்கணும். ஆமென். கடந்த வாரத்தில் இதை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? திறமை. ஆதியாகமத்திலிருந்து உபாகமம், தானியேல், பல புஸ்தகங்கள் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். அந்த திறமையை கர்த்தர் ஏன் கொடுத்துருக்காருன்னா, இந்த உலகத்தில் நம்ம துட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வேல்யூவை ஆட் பண்ணணும். ஆமென். அது எப்படி சொல்றது? வார்த்தையில் மதிப்பீடு. வார்த்தையில் கர்த்தர் அழகா சொல்லிட்டார். நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் சொல்லுங்க, நாங்க என்ன எப்படி இருக்கிறோம்? உலகத்திற்கு இல்லை உப்பாய் இருக்கிறோம். அந்த உப்புக்கு ஒரு சாரம் இருக்குது. ஆமென். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிற இடத்துல உப்பா இருக்கணும். ஆமென். we add value இல்லைங்களா? நல்ல சமைங்க, உப்பு போடலைன்னா அந்த சமையலில் இருக்கிற எந்த ருசியும் என்ன பண்ணாது? எடுத்து கொடுக்காது. ஆமென். ஒரு மாதிரி தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தித்திப்பாகவும் இருக்காது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆமென். சில சமயத்தில் கர்த்தர் நமக்கு திறமையை கொடுத்துருக்கார். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாளந்தை கொடுத்துருக்கார். ஆமென். அந்த தாளந்தை நாம் பிரயோஜனப்படுத்தணும். படிப்பாக இருக்கலாம், செய்கிற திறமையாக இருக்கலாம். சில பேருக்கு பாருங்க, நல்லா பேசுறதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க. அப்போதும் பேசும்போது நான் சொல்லுவேன், பேசாதன்னு சொல்லாத. ஏன் தெரியுமா? வருகிற காலங்களில் மக்கள் பேசியே காலத்தை தள்ளுவாங்க. அப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? பேசாமையே இருந்துருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அதாவது சில பேர்கிட்ட பாருங்க, ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏசியை கொடுத்து, ஒரு 1000 ஏசியை கொடுத்து, இதை போய் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வித்துட்டு வானா என்ன பண்ணுவான்? வித்துட்டு வரமாட்டான். அங்கேருந்து இன்னொரு 1000 ஏசி அனுப்புன்னு நமக்கு மெசேஜ் அனுப்புவான். திறமை. சேல்ஸ்மேன், அவனுக்கு என்ன? அவனுக்கு திறமை. சேல்ஸ்மேன்ஷிப் இஸ் எல்லாருக்கும். ஒரு டாக்டர்னு போனால் அவருக்கு ஒரு திறமை இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குது? திறமை இருக்குது. அந்த திறமையை நாம் என்ன பண்ணணும்? சரியாக நிர்வகிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, நல்ல அழுகுறக்கள் பிள்ளைய கொண்டாந்தீங்கன்னா
இன்னும் நம்மகிட்ட வந்தால் அந்த பிள்ளைங்க எப்படி அழுவோம்? கிள்ளி விட்ட மாதிரி அழுவோம். சில பேருங்கிட்ட பிள்ளைங்க போன உடனே டப்புன்னு அழுவியை நிறுத்திடும். அது ஒரு திறமை. நமக்கு நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தேவையா தேவையில்லையா? தேவைதானே? சமுதாயத்தை நாம் வளம்படுத்த, மதிப்பீடு கூட்ட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த நிர்வாகம். அதை நாம் சரியாய் நிர்வகிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, நல்லா பேச திறமையா இருக்கும், ஆனால் வேலைக்கே போக மாட்டான், சும்மா உட்காந்து அரட்டையே அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுங்க பேசுகிற திறமையை அவன் என்ன பண்ணுறான்? வீணடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்கு என்ன திறமை கொடுத்துருக்காரு நமக்கு தெரியும். இவ்வளோ நாள் நமக்கு தெரியலன்னா முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு. அந்த திறமையை கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும். திறமையை கரெக்டாக நீங்கள் நிர்வாகம் பண்ணும்போது குறை சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். அல்லேலூயா. மூன்றாவது பொக்கிஷம். போன வாரத்தில் அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம். இன்று நமக்கு தெரிய வேண்டிய 2 காரியங்கள், விசுவாசிகளாய் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். அதற்கு முன்பதாக எடுத்துள்ளலாம். வாசிப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25 படிப்போம். ஆமென். ஆமென். கடைசியா போன வாரத்தில் இன்னொன்று பார்த்தோம். வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற, புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சவால். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். ஆமென், ஆமென். சில சமயத்தில் ஒரு சில காரியங்களை மட்டும் மக்கள் விட்டுடுவாங்க. இதில் என்ன சொல்லுது? அவரோட கூட. சொல்லுங்க, யாரோட கூட? இயேசுவோடு கூட. அவர் என்ன பண்ணுவாராம்? மற்றவைகளை நமக்கு அருளாது இருப்பது எப்படி? கர்த்தருடைய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு மனுஷன் பணம் பணம் அலையிறான். ஆனால் அவன் முதல்ல அலைய வேண்டியது, தேட வேண்டியது யார்? இயேசு. ஆமென். இயேசுவை நாம் உண்மையாய் தேடினால் அவரோட கூட கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தேடிக்கும், எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். ஆமென். அந்த இயேசுவை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்காக தான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருப்பான். எனவே அவன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தேவைதான். ஆமென். சில பேர் பாருங்க, சர்ச்சுக்கு வராததான் ஆஃபீஸுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனையோ தடவை என்னுடைய 30-25 வருஷம் சர்வீஸில் பார்த்துருக்கேன். லீவ் நாளில் போனீங்கன்னா சில பேர் இருப்பாங்க ஆஃபீஸில். ஆஃபீஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நல்லா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பனியனை போட்டு உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். என்ன இன்னைக்கு லீவு நாள்? இல்லை வேலைலாம் ஜாஸ்தியாக இல்லை, வீட்டில் இருக்க பொறுக்க முடியாத அவர் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கும், சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் டைம் இருக்காது. ஆமென். நான் யாரையும் கடிந்து கொள்ளுகிறது இல்லை, பட் இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இயேசுவை விட்டு விட்டு பணத்தை தேடாத. முதல்ல இயேசுவை தேடு. எல்லாவற்றிலும் இயேசுவை முன்னால நிறுத்து. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரிசம், அதாவது என்னுடைய திறமை இதெல்லாம் தான் வலது பாரிசம். கர்த்தர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் என்னப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் நம்ம அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேட வேண்டியது யார்? இயேசு. இயேசுவோடு கூட அங்கே எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் வேதத்தில் தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியம். இந்த உலகத்தில் பாருங்க, எப்படி நேரம் உலகம் ஃபுல்லாக பின்பற்றப்படுதோ அதே விதமாக பணம் என்கிறது சத்ருவனுடைய கையில் இருக்குது. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சத்ருவை வேதம் இந்த உலகத்தினுடைய அதிபதி, இல்லைனால் பிரபஞ்சத்தினுடைய இந்த டைமினுடைய அதிபதி அவன்தான். ஆமென். ஆனால் கர்த்தரோ நம்ம என்ன செய்தார்?
பிசாசினுடைய கரத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். நம்ம மீட்டு கொண்டார்னா ஆவிக்குரிய பிரகாரமாக மட்டும் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொள்ளல, நம்முடைய வாழ்வு முழுவதையும் அவர் மீட்டு கொண்டார். ஆமென். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அநேக விசுவாசிகளுக்கு தாங்கள் யார் என்கிறதே புரிகிறது இல்லை. நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களை போல மனுஷர்கள் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் யார்? மறுபடியும் பிறந்த மக்கள். அல்லேலூயா. we are not an ordinary people, we are born again people. ஆமென். இந்த இந்த சபையில் இப்போ எத்தனை பேர் நம்ம மறுபடியும் பிறந்த மக்கள் இருக்கிறோம்? கையை உயர்த்துவோமா? we are born again people. உலகத்தினருடைய கண்களுக்கு நாம் ஒரு அவர்களை போன்ற மனிதர்களை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ நாம் அவருடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்த மக்களாய் இருக்கிறோம். எனவே நாம் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, எனக்கு வறுமையே இல்லை. வாயை திறந்து சொல்லணும். ஆமென். விடுதலை எப்போ உண்டாகும்? ரோமர் என்ன சொல்லுது? வாயினாலே நீ இல்லை இல்லைன்னு அறிக்கை பண்ணினா வீட்டில் ஃபுல்லாக இல்லாததா இருக்கும். ஆமென். வாயில நம்ம அறிக்கை செய்யணும், கர்த்தருடைய பார்வையில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று இன்று 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 20வது வசனம். ஆ 21வது வசனம். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் சில ஓமைகளை மூலமாகத்தான் அந்த நாட்களில் மக்களோடு கூட பேசினார். அதில் அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒப்புவிக்கப்பட்டது? 5. அது திரும்பி வந்து கர்த்தர் கேட்கும்போது அவன் கையில், அவனுடைய எஜமான் கேட்கும்போது அவன்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 10 இருந்துச்சு. அவனுக்கு அந்த எஜமான் என்ன சொல்கிறான்? நல்ல உண்மையும், சொல்லுங்க, உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே, நீ என்ன பண்ண? கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? அதிகத்தில், இல்லைன்றால் அநேகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? அதிகாரியாய் வைப்பேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்போ கர்த்தருடைய சந்தோஷத்தில் நம்ம பிரவேசித்தல்னா நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாக இருக்கணும். அதற்கு அடுத்து என்ன பண்ணணும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமென். அப்போ நம்முடைய பகுதி அதில் எது? கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை அதிகத்தில் அதிகாரியாய் வைப்பார். ஆமென். இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 10 பெருசா 90 பெருசா? கண்டிப்பாக தெரியுது எல்லாருக்கும் 90 தான் பெருசு. அப்போ 10, 90 இதில் கொஞ்சம் எது, அதிகம் எது? யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா? அப்போ நம்ம எதில் உண்மையாக இருக்கணும்? 10ல் நீ உண்மையாக இருந்தால் 90க்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாக வைப்பார். ஆமென். 10க்கு நீ உண்மையாக இல்லைன்னா வீண் செலவும் விரயமான செலவும் அதிகமாகத்தான் ஏற்படும். ஆமென். இன்று பாருங்க, கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த காசுக்கு நம்ம அதிகாரியாக இருக்கிறோமா, இல்லை காசு நமக்கு அதிகாரியாக இருக்குதா? இந்த கேள்வியை உண்மையாக ஒவ்வொரு விசுவாசியும் கேட்டு பார்க்க வேண்டும். கர்த்தரோ
கர்த்தருக்குள்ளாய் நம்மை சிருஷ்டித்த பொழுது நாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆமென். அப்போ இந்த 10ல் நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை அதிகமான 90க்கு என்ன பண்ணுவார்? அதிகாரியா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்போதும் பாருங்க, அப்ப எதிர்ப்பு எதுக்கு வருது? 10க்கு தான் வரும். இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடுத்த மாசம் 2த்தையும் சேர்த்து போட்டுடுறேன். அப்ப எங்க சாத்தான் அட்டாக் பண்றான்? கொஞ்சத்துல தான் அட்டாக் பண்றான். அந்த கொஞ்சத்துல தான் நம்ம கண்ணு பெருசா போகுது. கரெக்டா? முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் என்னுடைய கரத்துல கொடுத்த அந்த கொஞ்சத்துல நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். இது டைத்தை குறித்து, அதாவது தசம பாகத்தை குறித்து. தசம பாகத்தில் நம்ம உண்மையா இருந்தா அந்த மீதி 90 இருக்குது இல்லைங்களா, அது மேலே நம்ம அதிகாரியா இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செலவழிக்கணும்னு யோசிக்கிறோமோ அதை மட்டும் தான் செலவழிப்போம். செலவழித்த பிற்பாடு நம்மகிட்ட மிச்சம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அதிகாரி. மாசம் ஆன உடனே 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு 15,000 ரூபாய் செலவழிச்சு 5,000 ரூபாவை கிரெடிட் கார்டில் தேய்ச்சி அதை திருப்பி அடுத்த மாசம் அது 10,000 ரூபாவாயி, அந்த சூழ்நிலைக்கு யார் அதிகாரி? பணம் தான் அதிகாரி. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பணம் என்கிறதுக்கு யாருக்கும் அது மேல அதிகாரம் கிடையாது. ஆமென். மக்களாய் நம்ம என்ன செய்கிறோம்? தண்ணி வேணும்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். தண்ணி வேணும்னா அரசாங்கம் போய் என்ன பண்ணுது? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காசு கொடுக்குது. கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்ப எல்லாமே எதுல இருக்குது? பணத்துல தான் இருக்கு. அப்ப யார் அதிகாரி? எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் நல்லா நிர்வகிக்கிறேன்றாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, பணம் விசேஷித்த விதமாய் இந்த விலைவாசி உயர்வு இதன் மேல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆமென். கர்த்தரை தேடுகிற நாடுகள் மட்டும்தான் பணத்தின் மேல அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தரை தேடாத நாடுகள் இன்றும் பணத்தை தேடிதான் அலைகிறார்கள். ஆமென். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. போன மாசம் போய் 70 ரூபாய் கொடுத்து 1 கிலோ எண்ணெய் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, இந்த மாசம் போன உடனே 90 ரூபான்றான். போன மாசம் 70 தானே கொடுத்த, 70 தான் கொடுப்பேன். அவன் என்ன சொல்லுவான்? எண்ணெய் பாட்டில் இங்கே வச்சுட்டு நீ போயிட்டே இருன்னுவான். ஏன்னா அது 70 90 ஆனதுக்கு அவனுக்கும் அதுல அதிகாரம் இல்லை. அவனை கேட்டா என்ன சொல்லுவான்? கொள்முதல் விலை ஏறி போச்சுன்னுவான். கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்துல நாம் தேவனுடைய பொருளாதாரத்தின் கீழே வர வேண்டும் என்கிற முக்கியத்துவத்திற்காக நான் இதை உங்களுக்கு நல்ல விளக்கமா சொல்றேன். ஒரு காலத்துல ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிப்பாங்க. இப்போ முதல்ல என்ன சொல்றான்? பேஷண்ட் மேல கையை வைக்கிறதுக்கு முன்னால போய் 30,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டுவான்னு சொல்றானா சொல்லையா? அதாவது ஆள் உயிரோட இருக்கிறானா இல்லையா அது என்னுடைய கவலை இல்லை. எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். அவங்கிட்ட போய் நீங்க மனிதாபிமானத்தை குறிச்செல்லாம் ஜனங்க போய் சண்டை போடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான்? நான் ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த மிஷினுடைய செலவு 45 கோடி, அதுக்கு பேங்க்குக்காரன் எனக்கு பணம் கொடுத்துருக்கான், லோன் கொடுத்துருக்குறான். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் பணத்தை கட்டி ஆகணும். அந்த ஸ்கேன் மிஷினுக்கான பணத்தை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதில் தான் நான் உனக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆமென். பாருங்க, இது செயின் ரியாக்ஷன். ஆமென். பேங்க்காரங்கிட்ட போனா என்ன சொல்லுவான்? என்ன நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருக்கான், அவனுக்கு நான் வட்டி கொடுப்பேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கி வச்சிருக்கிறேன். எனவே நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? கொடுக்குற பணத்துக்கு நான் வட்டி வாங்கி தான் ஆகணும்.
இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஆமென். பணம் என்கிறது, அதனால தான் அது இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் அ வெப் தட் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் வேர் இட் எண்ட்ஸ். இது ஒரு வலையை போன்றது. இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு யாருமே சரியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே தான் கர்த்தர் சொன்னார், ஒருவன் எனக்கும் பணத்திற்கும் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அறையில் இருக்கிற நம்மள ஒரு 50% இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு மாறும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்த அழைப்போ அந்த பணத்திற்கு நீ அதிகாரியா இருக்க வேண்டும் என்கிறது. ஒரு 10,000 ரூபாயை நீ வைத்து உனக்கு எஸ்டிமேட் போட்டனா அதற்கு நீ செலவழிக்க வேண்டிய செலவினம் போக உன்னுடைய கரத்தில் மீதம் இருக்கணும். ஆமென். இதை குறித்தா நான் இன்னொரு நாள் பேசுறேன். ஆனால் இன்று நான் 2 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சத்தில் நம்ம உண்மையா இருப்போம். எப்படி இருப்போம்? கொஞ்சத்தில் உண்மையா இருப்போம். கொஞ்சம்ன்றது 10 ரூபாய், 100 ரூபாயில் 10 ரூபாய், அது கொஞ்சம். அதில் நம்ம உண்மையா இருப்போம். அப்போ மீதி இருக்கிற 90ல் நாம் அதிகாரியா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் முதல் சத்தியம். ஏன்னா நம்ம உண்மையா இருக்கும்போது இந்த உலகத்தில் உண்மையுள்ளவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய உண்மையில நம்ம பங்கு வகிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய உண்மையில நாம் பங்கு கொள்ளுகிறபடியினாலே எஜமானுடைய சந்தோஷத்துல நம்ம பிரவேசிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விசுவாசியே வாழ்க்கையில நடக்கும்போது நிமிர்ந்து நட. உலகத்தில் இருக்கிற உன்னிலும் செல்வந்தர்களை பார்க்கும் பொழுது நிமிர்ந்து பார். அவனை விட நீ ஐஸ்வர்யவான். அவனுடைய பொக்கிஷம் இந்த உலகத்தோடு சரி. அவனுடைய பொக்கிஷம் அவனை எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழித்து விடும். ஆமென். உன்னுடைய பொக்கிஷமோ உனக்கு வேலை செய்யும். உனக்கு வேலை செய்கிறது மட்டுமல்ல, உனக்கு பின்னால் இருக்கிற சந்ததிக்கும் நீ வைத்து விட்டு போவாய். இது தேவனுடைய சத்தியம், ராஜ்யத்தினுடைய சத்தியம். இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியம் நம்முடைய வாழ்வில் செயல்படும். ஆமென். செயல்படும் என்று விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கொஞ்சத்தில் நான் உண்மையாய் இருப்பேன். சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அதிகத்திலே அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. when I plan it will be done. எங்க பாஸ்டர் பட்ஜெட் போடுறது? நம்ம ஒன்று போடுறோம், 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம், 20,000 ரூபாய் செலவாகுதுன்னு வாயில வார்த்தை வரவே வராது. ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பார். நீ 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடு. கர்த்தர் உன்னுடைய செலவினங்களை 8,000க்குள்ள முடிக்கலன்னா என்கிட்ட வந்து கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உண்மையாய் நம்ம இருக்கணும்னா நம்முடைய வாழ்வில் அந்த ஆட்டிடியூட் மாறணும். பணத்தை குறித்த ஒரு ஆட்டிடியூட் உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் தசமபாகத்தை பற்றி பேசிட்டோம். காணிக்கை குறித்து என்ன? தசமபாகமும் கர்த்தருக்குரியது. தசமபாகம் கர்த்தருக்குரியது. அதை நம்ம கர்த்தருக்கு செலுத்தி ஆகணும். காணிக்கை என்கிறது, அதனால தான் இங்கிலீஷில் தான் ஆஃபரிங்னு போட்டிருக்காங்க. வாட் வி ஆஃபர் டு த லார்ட். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறது. இதில் அதாவது தசமபாகத்திற்கு மேலே நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம செல்வந்தர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. செல்வந்தர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். ஒரே ஒரு ஆட்டிடியூட மாற்றணும். எப்படி மாற்றணும்? நல்லா சொல்கிறேன் பாருங்க. மறக்காத இருக்கிறதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தில் நான் பிரயோஜனப்படுத்துகிறேன். யாருன்னா 100 ரூபாய் வச்சுருக்கீங்களா? திருப்பி கொடுத்துருவேன், பயப்படாது. தேங்க்யூ பிரதர், நான் திருப்பி கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. வேற யாருன்னா 500 ரூபாய் இல்லை 2,000 ரூபாய் வச்சுருக்கீங்களா? ரூபாய் யாருன்னா வச்சுருக்கீங்களா? இல்லை பாஸ்டர் காணிக்கையில் போட்டேன்றீங்களா? இருக்கா?
200 வந்து 200க்கும் 100க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை பிரதர். இப்போ பாருங்க. எஸ் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். என்ன ஃபேர் ஒரு 500 போதும். தேங்க்யூ சிஸ்டர், ஐ வில் கிவ் இட் பேக். இது என்னது சொல்லுங்க, இது என்னது? இங்கே நீல்கிரிஸ்னு ஒரு கடை இருக்குது தெரியுமா? சரி, நீங்களாம் நல்லா ரெகுலராக போகிற கடை எது? ஆலிஸ். ஓ, யார் ஆலிஸ் போகிறீங்க? பரவாயில்ல. ஆலிஸ்க்கு போகும்போது எதை எடுத்துகிட்டு போவீங்க? இதா எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஏன் இதை எடுத்துகிட்டு போனால் சொல்லுங்க. இல்லை இதை எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் வாங்க முடியாது. வேணா பசங்களுக்கு வேணால் லாலிபாப் வாங்கி கொடுக்கலாம். அதுவே இப்போ 35 ரூபாய் என்னமோ, நல்ல லாலிபாப். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏன்னா இது ரொம்ப சின்னது இல்லைங்களா? இதை தான் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் ஏதாவது ஒரு கவரில், இப்போ அது பிளாஸ்டிக் கவரை வேறு பேன் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று ஒரு கவரில் தூக்கிட்டு வர மாதிரி ஏதோ வாங்கிட்டு வரலாம். கரெக்டா? இப்போது ஆஃபரிங் பேக் வருது. இதுவும் நம்ம பாக்கெட்டில் இருக்குது, இதுவும் நம்ம பாக்கெட்டில் இருக்குது. இது எது கர்த்தருக்கு உகந்தது? இதா? அந்த விதவை என்ன பண்ணா? தனக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டார். ஆமென். ஆட்டிடியூட் புரியுதா? சில பேர் இதுக்கு மேலே ஆஃபரிங் பேக்கு காமிக்கவே மாட்டாங்க. இது போட்டாலே பெரிய என்னமோ அவங்க சொத்தெல்லாம் போட்ட மாதிரி யோசித்துக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் நமக்கு இருக்கிற உசிதமான காரியத்தை கர்த்தருக்கு போட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆட்டிடியூட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரதர் யார் 100 ரூபாய் கொடுத்தா? பிரதர் வாங்க, இது சிஸ்டர் கொடுத்துருங்க பிரதர். இந்த உலகத்தில் கர்த்தரால கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரால நேரடியாக பார்த்து கொள்ள முடியும். ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியினால, அதாவது கிங்டம்ல வந்து எல்லாரும் சுபிட்சமாய் இருக்கணும்ன்றது கர்த்தருடைய திட்டம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பணத்தில் நம்முடைய ஆட்டிடியூடு கர்த்தருக்கு முதன்மையானது கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை முறை நானும் பாஸ்டமோ ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க, யாருன்னா ஒரு ஊழியக்காரரை பார்ப்போம், இருக்கிறத கொடுத்துருவோம், திருப்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் காசு எடுத்துகிட்டு போகிற காலெல்லாம், காசு எடுத்துகிட்டு போன சம்பவம்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 9 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து வாசிப்போமா? நம்முடைய ஆஃபரிங் கவரில் கூட அதான் அடிச்சுட்டு போகிறோம். 2 கொரிந்தியர் 9 7 வசனம். அவன் விசனமாயும் அல்ல. ஐயோ கேட்குறாங்களே, அப்படி இல்லை. கட்டாயமாயும் அல்ல. போடலைன்னா அவ்வளோதான், கர்த்தர் ஒன்று அடிச்சிருவாருன்னு சொல்கிறதா அல்ல. தன் மனதில் நியமித்தபடியே, as purposed in his heart. ஆமென். அவனுடைய மனதில் நியமித்தபடி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எங்க பேசுறாரு? இருதயத்தில் பேசுறார். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறபடினால உன்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுறார். என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுறார். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசின உடனே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம சிந்தனையில் என்ன பண்ணுது? அலாம் அடிக்குது. ஐயோ இந்த காசை போட்டோம்னா, கொடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு எது என்ன வருது? ஆமென்.
அப்போ மனுஷனுக்கு 2 சத்தம் எப்போதும் கேட்குது. ஒரு சத்தம் இல்லை உள்ள, அதான் மனித இருதயம், சொல்லுங்க இருதயம். இன்னொரு சத்தம் சிந்தை. இந்த சிந்தை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் இருக்குது. ஆமென். விலைவாசியை பார்க்குது, இந்த சைடில் திரும்பினா தேவைகள் தெரியுது. இருதயம் சொல்லுது, கர்த்தருக்கு நீ கொடு, கர்த்தருடைய தேவையை சந்திப்பார். அப்போ வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய இருதயத்தில் நீ என்னத்தை கேட்குறியோ, என்னத்தை நிர்ணயம் பண்ணியோ அதுபடி கொடு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 73வது சங்கீதம் 26வது வசனம். ஆமென். பாருங்க, நம்முடைய சிந்தையின்படி நம்ம கேட்டோம்னா கொஞ்ச நாள்ல அந்த சிந்தனை கர்த்தருடைய சத்தத்தை நெருக்கி போட்டுரும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய மாமிசம், அதாவது சிந்தனை என்கிறது மாமிசத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுகிற ஒரு காரியம். அது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவியை நொறுங்கிடும். அல்லேலூயா. சிந்தை, இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்முடைய இதயம் சொல்றபடி நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 30,000 ரூபாய் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக எடுத்து வச்சிருந்தேன். இதயம் சொல்லுச்சு, இதை கர்த்தருக்காக கொடுத்துட்டா அப்புறம் அந்த காரியத்தை யார் செய்வா? ஆண்டவரே. எப்போதுமே எல்லாருக்கும் இருக்கிற சந்தை ஃபைட்டிங் தான். இஃப் ஐ கிவ் திஸ், அதை எப்படி நான் செய்வேன்? கொடுத்து பார், கர்த்தருடைய தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. என்னுடைய மாமிசமும் இருதயமும் மாண்டு போகிறது. கர்த்தர் என் இருதயத்தினுடைய கண்மலையாய் இருக்கிறார். அவர் எனக்கு இந்த உலகத்தில் பங்காய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. the Lord will give me portion சொல்ல, the Lord is my portion. கர்த்தர் உன்னுடைய பங்கை உனக்கு கொடுப்பார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் உன்னுடைய பங்காய் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நம்முடைய பங்காய் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? ஆமென். கர்த்தர் நம்முடைய பங்காய் இருப்பதுன்னா என்ன தெரியுமா? நல்லா சொல்றேன் பாருங்க, நல்லா கவனமா. உலகத்தினுடைய உதாரணத்தோடு சொல்றேன். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பா எப்போ மண்டையை போடுவாருன்னு தெரியல, அவர் மண்டையை போட்டாதான் இந்த வீட்டுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பங்கு இல்லைன்னா சொத்து எப்போ கொடுக்கப்படும்? யாராவது ஒருத்தர் மண்டையை போட்டாதான். கரெக்டா? அதனால தான் நம்ம ஊரில் சொன்னாங்க, கிழவன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாவன். ஏன்னா அவன் வந்து படுத்துக்கிறத எடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் உயிர் தெழுந்த தேவன். ஆமென். அவர் உயிர் தெழுந்த தேவன். கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனை அதற்கு அதிகாரியாய் வைத்தார். ஆனால் மனுஷனோ என்று அவன் சத்ருவினுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டானோ அன்று உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சத்ருவுடைய கரத்தில் அடமான வச்சுட்டான். அதனால தான் சத்ருவானவன் இன்றைக்கும் வேதத்தின் அடிப்படையில் அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி. ஆனால் பழைய ஆதாம் எதை இழந்து போனானோ அதை தேட புதிய ஆதாமாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய ஆத்துமத்தை மட்டும் அவர் ரட்சிக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சத்ருவனுடைய அதிகாரத்திலிருந்து மீட்டு அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் அவரோடு கூட கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதிகம் பேருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் காலகாலமாக தலைமுறையாக கிறிஸ்தவம்னா, அதாவது ஒருத்தன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா இல்ல கர்த்தருடைய காரியத்தில் செஞ்சா அவன் பிச்சை தான் எடுக்கணும்ட்டு நமக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா.
ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சங்கீதம் 73:24 அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னுடைய பங்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய பங்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். நல்லா பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த குழந்தைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாமல் அவர்களுக்கு இடம் கொடுங்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. அதாவது அப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய விசுவாசம் உடையவர்களுக்கு உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்மெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பாருங்க லைஃப் ஸ்டைல் கடைக்குள்ளே போகிறான்னு வச்சுங்க, அவன் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறான் அதை செக் பண்ணிட்டு தானே உள்ளே போவான். சொல்லுங்க, ஆமே ரைட்? இதே டாய் ஷாப் உள்ள ஒரு சின்ன பையன் போகிறான்னு வச்சுங்க, அவனுக்கு அவன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்றதை பற்றி அவனுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஏன்னா அவன் யாருடைய பாக்கெட்டில் அவன் ஜீவனம் பண்ணுறான், அப்பாவுடைய பாக்கெட்டில். கரெக்டா? அப்போ அவனுடைய போர்ஷன் எது, அவனுடைய பங்கு யாரு, அவங்க அப்பா. உன்னுடைய பங்கு யார், ஏசப்பா. அல்லேலூயா. என்னுடைய பங்கு யாரு, ஏசப்பா. இது விசுவாசவை, விசுவாசவை. கர்த்தர் உடைய இருதயத்தினுடைய வாஞ்சியை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம். வேதத்தை படியுங்கள், வசனத்தை படியுங்க. அந்த வசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, அந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்த பிதா அவரோடு கூட சேர்ந்து இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் என்று? எனவே தான் பவுல் எழுதினா, அதாவது என்னுடைய தேவன் உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இன்று இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார். அவர் வந்தார், பிறந்தார், அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவர் மரித்தார். ஆனால் இன்றோ உயிரோடு எழுந்து அவர் மகிமைப்படுத்தப்பட்டு பிதாவினுடைய வலது பாரஸ்தத்தில் அவர் நமக்காக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கடந்த வாரத்தில் தான் சொன்னேன், திறந்த கையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆட்டிடியூட், பணத்தை குறித்த, நாம் பணத்துக்கு அடியில் இருக்கிறோமா இல்லை பணம் நமக்கு கீழே இருக்குதா, அதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தேவையை சந்திப்பார். எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாது. உன்னுடைய நாளுக்கு ஏற்றபடியாய் உன்னுடைய பலன் இருக்கும். உன்னுடைய நாளுக்கு ஏற்றபடியாய் உன்னுடைய பலன் இருக்கும். கர்த்தருடைய காலம் நிறைவேறும் போது, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் சிலவற்றை நாம் வைத்து செல்வோம். ஆமென். வேதம் சில பேர் சொல்லுவாங்க, அது என்னங்க கொஞ்ச நாள் இருக்கிறோம், நான் பாட்டுக்கு செத்து போகிறேன், நான் பாட்டுக்கு போயினே இருக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் மரிப்பான், அவன் செய்த கிரியை அவனுக்கு பின்னாலேயே போகுதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் மரித்தான் என்றால் அவன் வைத்து போனது அவனை குறித்து பேசுது. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து மரித்தவருடைய வாழ்க்கை, அவர்களாலே ஈட்டப்பட்ட சில காரியம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு?
Hallelujah. How many of you understand what I am talking? நான் சொல்றது என்னன்னு எப்படி எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை சந்திப்பார். வாய் திறந்து சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அதிகாரியாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல கொடுத்த கொஞ்சத்துல நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பெரியது. அவருடைய வார்த்தை நல்ல கவனமா வச்சுங்க. இந்த உலகம் நாளுக்கு நாள் விசேஷித்த விதமாய் இந்த பணத்தினுடைய காரியங்கள் யாருடைய கண்ட்ரோல் இல்லாததான் போயிட்டு இருக்குது. எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்தின்படியாய் சாதுரியமாய் நம்ம இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிற சாபமாகிய ஏழ்மை தரித்திரம் நம்ம பிடிச்சிடும். விடுதலையாய் வாழ வேண்டும் என்றால் ராஜ்யத்தினுடைய மக்களாய் நாம் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் ராஜாக்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிற நிர்வகிக்கிற ஒரு நிலைமையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். நீ இந்த உலகத்தில் உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ நிர்வகிப்பாய். உலகத்தில் வேதத்தில் உலகத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனுஷன் விருதாவாகவே அலைவான், அவன் வேஷமாகவே தெரிவான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அவன் அறியான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையோ என்ன சொல்லுது? அவன் பிள்ளைகளோ சாப்பிட்றதுக்கு அவன் வச்சுட்டு போவான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கிற உங்கள் நிலைமை மாறும். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை மாறும். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுங்க, வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருங்க. பெரிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது எனக்காக மட்டுமல்ல, இல்லை குறிப்பிட்ட சில பேருக்காக அல்ல, எல்லாருக்கும். கர்த்தர் ஒருவனுக்கும் பட்சபாதம் செய்கிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ளுவோம். அது ஒருவேளை கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டமா இருக்கலாம். நம்முடைய சிந்தை அதற்கு எதிராய் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற மக்களாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். வேதத்தில் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கே மீதி தான் எடுத்தாங்க. ஆமென். அது ஒரு மார்க்கா லைஃப்ல வச்சுங்க தயவு செய்து. There should be a remaining. உங்களுடைய வாழ்வுல மீதம் இருக்க வேண்டும். செலவுக்கு பிற்பாடு என்ன இருக்கணும்? மீதி இருக்கணும். மீதி இருக்கணும். 5 அப்பம் 2 மீனை வச்சு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். யாருடைய கையில் அற்புதம் நடந்துச்சு? சீஷருடைய கையில். அப்போ கர்த்தர் அதோட விட்டுடல. சீஷர்கள் என்ன சொன்னாரு? கூடை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க? எத்தனை சீஷர்கள்? எத்தனை கூடை எடுத்தாங்க? மீதி இருந்துச்சா? இருந்துச்சு. நம்ம வீட்டில் மீதி இருக்குமா? சத்தம் வர மாட்டேங்குது. இருக்கும், இருக்கும். ஏனென்றால் நான் நிர்வகிக்கிறேன். என் மூலமா என் இயேசு நிர்வகிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த சத்தியம் இது என்னுடைய வாழ்வில் நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் இன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய வார்த்தை அது பட்சபாதம் இல்லாத ஒரு வார்த்தை. ஒரு சாட்சியாய் நான் உங்கள் முன்பதாய் நிற்கிறேன். என்னுடைய வாழ்வில் என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்வில் நிறைவை பார்ப்பீர்கள், நிறைவை பார்ப்பீர்கள், நிறைவை பார்ப்பீர்கள். ஆமென். எப்போதும் பாருங்க, மனுஷனுக்கு ஒரு போராட்டம் உண்டு. இருதயத்தினுடைய சத்தம், சிந்தையின் சத்தம். இருதயத்தினுடைய சத்தத்தை நீ கேட்டுப்போ, கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். ஆமென். எழும்பி நிற்போம். பாஸ்டர்மா வந்து ஜெபித்து முடிப்பார்கள். Praise
Praise you, Jesus. Praise you, Jesus. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கர்த்தாவே மத்தியான வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசின இயேசுவே உம்முடைய கர்த்தாவே சத்திய வார்த்தைகள் அப்பா இயேசுவே எங்களுக்குள்ளாக வந்தது, அதற்காக ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேவனே. எவ்வளவு கர்த்தாவே இயேசுவே எங்கள் மீது அக்கறையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் தேவனே உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் திட்டம் தெளிவுமாக எங்களுக்குள்ளாக நீர் பேசுகிறீர். நாங்கள் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் வேதத்தின் அடிப்படையில் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு போதிக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த நாளிலும் கூட உம்மையே நாங்கள் ஆராதித்து துதித்து உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களுக்கு வந்த இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கொஞ்சத்திலே கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் இயேசுவே கர்த்தாவே சபையாக நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். உமக்கு உண்மையுள்ள கர்த்தாவே மக்களாக அப்பா கொஞ்சத்திலே அப்பா தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் நாங்கள் உண்மையா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரோம்ப்பா. ஆமே இயேசுவே, இந்த கேட்ட இந்த சத்தியமானது அது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்வதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் ஒரு கொடுக்கிற சபையாக இருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. தொடர்ந்து இன்னும் நாங்கள் கர்த்தாவே இயேசுவே உமக்கு உண்மையுள்ள மக்களாக தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரோம். நீரே எங்களுடைய பங்காய் இருக்கிறீரப்பா இயேசுவே. நாங்கள் சங்கீதத்திலே வாசித்ததன் வண்ணமாக தேவனே நீர் எங்களுடைய பங்காய் இருக்கிறீரப்பா இயேசுவே. கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவே எதிலையும் வெட்கப்பட்டு போகிறதில்லை தேவனே இயேசுவே. இந்த கர்த்தாவே நாங்கள் உமக்கு கொடுக்கும் பொழுது ஐயா தேவனே அதில் கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாய் உற்சாகமாய் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக இயேசுவே விசனமாய் அல்ல தேவனே இயேசுவே கட்டாயத்தினால் அல்ல அப்பா இயேசுவே சந்தோஷமாக தாராளமாக உதார குணமுள்ளவர்களாக இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்ததினால்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்பா இயேசுவே. எங்களை நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் அப்பா இயேசுவே நாங்கள் எங்கே இருப்போம் தேவனே இயேசுவே. கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற காரணத்தினாலே இயேசுவே நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற காரணத்தினாலே இயேசுவே நாங்கள் எதிலையும் குறைவுபட்டு போகாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நிறைவாய் இருக்கிற காரணத்தினாலே அப்பா நாங்கள் அப்பா தேவனே கர்த்தாவே சந்தோஷமாய் அப்பா உற்சாகமாய் அப்பா எங்கள் கர்த்தர் கொடுத்ததிலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் கர்த்தருக்கு கொடுக்க இயேசுவே தொடர்ந்து எங்களுடைய கரங்கள் கர்த்தாவே திறந்ததாய் இயேசுவே கர்த்தருக்கு கர்த்தாவே ஏறெடுக்கப்பட்டதாய் இயேசுவே எங்களுடைய இருதயம் உமக்கு கர்த்தாவே ஒத்த இருதயமாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மையே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.